சின்ன மருமகளாக போனதுனால என்னெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து முடிவு எடுத்துருவாங்க. ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட்மார்கள் வந்து அவங்கள வளர்த்துருப்பாங்க வேறு அண்ணிமார்கள். அண்ணி சொல்லிட்டாங்கப்பா, ஓகே, அதுதான் முடிவு. இல்லை, அந்த மாதிரி என்ன உங்கள் வீட்டில் சம்பவம் நடந்திருக்கு? ஒரு வீடு வாங்குறாங்க சார். ரிட்டையர் ஆன பணத்தில் வீடு வாங்குறாங்க, அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடிஞ்சிடுச்சு போல இருக்குது, எங்களுக்கு தெரியவே தெரியாது. வீடு வாங்கினதே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து இது மாதிரிம்மா நாங்கள் ரிட்டையர் ஆன பணத்தில் நாங்கள் வந்து வாங்கிட்டோம், ஏன் அப்பா சொல்லலைன்னு கேட்டோம் நாங்கள். இல்லைம்மா, அண்ணன் சொல்லியாச்சு, அண்ணி சொல்லியாச்சும்மா, நீங்கள் எதுக்கு அது நடு, அவங்க தான்மா பெரியவங்க, இங்கே உங்களுக்கு என்ன இதில் நீங்கள் எதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு இதுவாக சொல்கிறோம் உங்களுக்கு, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து பெரிய மருமக, நாங்களாக பார்த்து பண்ணிட்டோம் இல்லையாம்மா, அந்த வார்த்தை அங்கே வந்தது. ஸோ எப்போ நீங்கள் லவ் மேரேஜ்னால அது அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்தது. ப்ளஸ் இவர் கேட்டார், எதுவுமே ஏன்ப்பா ஏன் டாடி எங்ககிட்ட சொல்லலையே நீங்கன்னு. ஒன்றும் இதெல்லாம் இல்லைப்பா, இது என்னப்பா சின்ன வீடு தானப்பா வாங்கியிருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்புறமா. அவர் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வார், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுப்பதில்லை. இந்த வார்த்தையை சொல்லியே எங்களை மாத்திட்டாரு. வீடு வாங்கினது அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டாரா? அந்த கவலை எனக்கு தெரியுது. அதான் கவலையெல்லாம் இல்லை சார் எங்களுக்கு. அது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நாங்கள் ஒரு லெவலில் இருக்கோம். ஸோ அது அவங்களோட இது ஒப்பீனியன். ஸோ கஷ்டப்படுற பிள்ளைக்கு கொடுப்பாங்க, அது அம்மா அப்பாவோட நேச்சர். அது அப்படி சொல்லலை. எங்களையும் சின்ன பையன் சின்ன மருமகள் கலந்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு. பட் நாங்கள் அதை கேர் பண்ணல. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு விஷயம் வரணும்னா எல்லாம் குடும்பமாக உட்காந்து பேசணும், அவ்வளோதான். கொடுத்தது கூட உங்களுக்கு வழி இல்லை? இல்லை சார், கொடுத்தது கூட எங்களுக்கு வழி இல்லை சார். இது வந்து நம்மளை ஏன் ஒதுக்குறாங்க, அந்த ஒரு மன வலி இப்பவுமே எனக்கு இருக்குது சார். இது மாதிரி நிறைய விஷயங்கள். சரி, உங்களுக்கு தேவையில்லைம்மா, அங்கே தான் போகும் எல்லாமே. ஏன்னா பெரியவங்களுக்கு 2 பொண்ணு, எனக்கு பையன். எதுவாக இருந்தாலும் பொண்ணு பெற்றிருக்காங்க, போட்டோம்மா, நீங்கள் சின்னவங்க தானே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவீங்க. அது இவர் கொஞ்சம் படிக்க வச்சாங்க, அவர் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் அந்த பார்ஷாலிட்டி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இளைய மருமக நீங்கள் தலையிடாதீங்கம்மா, வேண்டாம்மா அப்படின்னு. அதுவும் நம்மளை கல்யாணம் கட்டினவர் இருக்கார் பாருங்க, அவங்கெல்லாம் அண்ணி அண்ணன் ரொம்ப அப்படியே தாய், அடுத்த தாய் தந்தை இல்லையா, இப்படி கண்ணை காமிச்சாலும் அதை நம்ம அடங்கிடணும், இப்படி பண்ணுவார், அவ்வளோதான்.